institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. நந்தான் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட 1952 ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஏ கோவிந்தசாமி இருக்கும்போது தான் நந்தான் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 65-70 ஆண்டுகளாக இந்த நந்தான் கால்வாய் திட்டத்தை அனைத்து அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024 ஆண்டு பென்ஷன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையுடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பத்தி சொன்னீங்கன்னா என்னோட விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க நாளைக்கு டிமாண்ட் அறிவிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 55-60 வருஷமா நந்தான் கால்வாய் திட்டத்தை பேச தலைவர்களே இல்ல. எங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்க இருக்கிற அமைச்சர் சொன்னாரு, இப்ப 3 வயசு, ஆனா அவருக்கு 57 வயசு ஆகுது. இன்னி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே மாண்புமிகு எங்க மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர்ன்றனால வெறும் 75 கோடி தான். அதை உடனடியாக பழுது நீக்கி பாசன வசதியை ஏற்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே மாண்புமிகு இங்கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த ஆண்டு அறிவித்து அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்பதை அப்போ வந்து அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் அது அறிவிச்சு இப்போ நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையம் வழங்கப்பட்டு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் தொகுதி உறுப்பினர். நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொன்னது போல கடந்த ஒரு 80 ஆண்டு காலமாக யாருமே எந்த ஆட்சியிலும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக நந்தன் கால்வாயை தூர்வாரருக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. இப்போது நிதி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டார். எப்படி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களோ இதுவரை எந்த திட்டமும் அங்கே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, பேசுங்க. போன 2026 ஜனவரியில் மாண்புமிகு முதலமைச்சர் உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய சிவகுமார் சொன்னதை போல அதற்காக முதலாக முயற்சி எடுத்தவர் அண்ணன் ஏஜி அவர்கள் தான். இதுதான் உண்மையும் கூட. அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சராகவே அவர் இருந்தவர். அண்ணன் கலைஞர் அமைச்சரவையில் அது நீண்ட நெடிய காலமாக அது வேண்டும் என்று கேட்ட காலம் உண்டு. அவர்கள் சொன்னதை போல தூர்வாருவதற்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன திட்டத்தினுடைய நோக்கமே சாத்தனூருடைய உபரி தண்ணீர், அந்த உபரி தண்ணீர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 11 ஏரிகளை நிரப்பி அங்கே விவசாயத்தை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நேரடியாக வர்றது அந்த ஸ்கீமினுடைய வேலையை. ஆனால் அது இதை செய்யலை. கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பல முறை சொல்லி நானே அவரை அழைத்து கொண்டு பேசி ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபொழுது நாமே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அதனால் கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி அதற்காக நிலையெடுப்பு வேணா காபா வெட்டினா நிலையெடுப்பு இல்லையா, கவர்மெண்ட்ல ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதனால நிலையெடுப்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் அது ஜீவோ போட்டு பணம் ஒதுக்கணும். அதுதான் வந்து நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். தலைவர்களே, நிதி ஒதுக்குனாங்க. போன ஜனவரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2026 ஜனவரி விழுப்புரம் மாவட்ட நலத்திட்ட உதவிகளை 9 அறிவிப்பு வெளியிட்டாரு. அதெல்லாம் நந்தான் கால்வாய் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் பெரியவர் கோவிந்தசாமி ஐயா அவருடைய காலத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வு செய்து தூர்வாரப்பட்டதா இல்லை என்பதெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தான் அது நிறைவு பெற போகிறது என்கிற அறிவிப்பை நாளை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாரையும் குறை சொல்ல, நான் சொல்றது வந்து அந்த பென்ஷன் புயலால ஏரி பாதிக்கப்பட்டுள்ளது. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.